நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச சில வரிகளுங்க. என்ன அப்டின்னா, "வாழ்க்கையில் வேலை தேடுவதும், வேலைக்குச் சென்ற பின் வாழ்க்கையை தேடுவதும் மனிதனின் சாபக்கேடு" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள் தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. 100% உண்மையான வரிகள்ங்க இது. என்ன அப்டின்னா, வாழ்க்கையில வேலை தேடுறது அப்படிங்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமா வேலைக்கு போன பிறகு வாழ்க்கைய தேடுறது அத விட பெரிய கஷ்டமா இருக்குங்க. என்ன அப்டின்னா, நம்மள நெறைய பேர் வந்து பார்த்தோம்னா, வேலைக்கு போறோமா, போயிட்டு வந்தோனே மறுபடியும் தூங்குவோம், சாப்பிடுவோம், எழுந்துச்சு கிளம்புவோம், மறுபடியும் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவோம். இதே தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது நடுவுல வந்து பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கை எங்க இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஏதோ ஒரு லூப்குள்ள போயிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போறவங்கலாம் வந்து பார்த்தோம்னா, வேலைக்கு போயிட்டு வரீங்க, டயர்டா இருக்கு, ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கனா வெளியில போயிட்டு வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சின்ன சின்ன டைம நம்ம தான் பார்த்தோம்னா யூஸ் பண்ணி நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும். ஸோ இதையே ரொட்டீன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு மிஷின் மாரி தான் ஆயிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஒரு மாரி நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்